பரிச்ச ஒழிக ஐ வாண்ட் டு மீட் யூ. தலை என்றும் தலை தான். இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு ஸ்கூல் போர்டில் வாத்தியார படம் வரைய வேண்டியது, தெருவில் நிற்கிற வண்டி ஊரா கண்டதையும் கிறுக்க வேண்டியது, இதே வேலையை போச்சு. எதில் எழுதுனாலும் தெரியல, அழிய மாட்டேங்குதே. என்னடா போக மாட்டேங்குது, செதுக்கிட்டானுங்க போல. ஏய் சரவணா. மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் மார்னிங் மேடம். ஒரு போஸ்ட் கொடு. பார்க்கும் போதெல்லாம் என்ன புடிச்சுன்னு போட்டோ பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஐயோ உடஞ்சு போச்சு. சரவணன் கிட்ட நீ சகஜமா பழகுறத தப்பா புரிஞ்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஐ லவ் யூ சொல்ல போறான். எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இரு. அவன் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றீ. இன்னொரு மேடம். சோ வாட், லவ் பண்ணா பண்ணட்டும், அப்போதான் நம்ம நினைச்ச டார்கெட்க்கு அவன் வருவான். கம் லெட்ஸ் கோ. போலாங்க மேடம். முருகா, இந்த மேடத்துக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். எத்தையும் பார்க்காம போறானுங்க பாரு. என்னாச்சு? இந்த ஸ்கூல் பசங்களை ரோட்ல பார்த்தாலே கால் தானா போய் பிரேக் அழுத்திடுது. ஊர்ல ஸ்கூல் பஸ் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸ்கூல் பஸ் மாதிரியே ஓடுது. அவன் பிராய்லர் கோழிங்க மாதிரி குழந்தைகளை அடைச்சு கூட்டு போக சொல்றானுங்க. அட போங்கடான்னு வந்துட்டேன். மேடம், ஒரு ஓவியமே என்ன வரைஞ்சு தர முடியுமா? நான் லிவிங் ஹியூமன்ஸ் எல்லாம் வரையறது இல்ல சரவணா. இந்த லிவிங் ஹியூமன்னா அதாவது மனிதர்களை நான் வரையறது இல்லைன்னு சொன்னேன். ஓ, அப்பனா நீங்க இந்த இயற்கை விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடி இதெல்லாம் வரையறவங்க இல்ல? நோ 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 நோ, அது நேச்சர் பெயிண்டிங். நான் ஹியூமன் சோல் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். ஹியூமன் சோலா அப்படின்னா? அப்படின்னா மனித ஆத்மாக்கள். மனுஷ ஆத்மாக்களா? மனுஷ ஆத்மாக்களை எப்படி வரைவீங்க? ஒரு தடவை உன்னை நேரடியா கூட்டிட்டு போய் மனித ஆத்மாக்களை உனக்கு வரைஞ்சே காட்டுறேன். ஓகே? மேடம், உங்க வீட்லயே நிறைய கார் நிக்குது. எதுக்காக நம்ம வண்டியை 1 மாசத்துக்கு புக் பண்ணிருக்கீங்க? எல்லாம் காரணமாதான். காரணமாவா? This is Alibaba. Any, mini, mighty mo. If it's gonna make you flow, move your booty to the beat. அப்படின்னா நிச்சயமா இது லவ் தான். லண்டன்ல இருந்து போன் வந்திருக்கு. பணிக்கர் சாமி, அங்க என் தலை ரோட்ல உருண்டுட்டு கிடக்குது தெரியுமா? கோர்ட்ல ஆஜராக சொல்லி 4 காலிங் கொடுத்துட்டாங்க. மீடியால எழுதி தள்ளுறாங்க. நான் எப்போ அங்க வருது? നെയ്യവിടെ വന്ന് ഇറങ്ങിയ ആ ആവി ഒറ്റ അടിയിൽ മണ്ടയെ പൊളക്കും. என்ன சொல்றீங்க? പിന്നെ എന്താ, ഒരു പൂജയാ കഴിഞ്ഞിട്ടുള്ളൂ. ഇനി 12 ദിവസം കഴിഞ്ഞാണ് അടുത്ത പൂജ. ആവി ശാന്തിയായതിനു ശേഷം വാ. പുരിഞ്ഞതാ? എനിക്കിനി ഫോൺ ചെയ്ത് തൊള്ള ചെയ്യാതെ. സരിയോ? എടുത്തോണ്ട് പോ. எங்க இந்த பால்காரன் கொடுக்குற காசை காணோம். அண்ணா கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. எதுக்குடா? கிரிக்கெட் விளையாடுறோம்ல, லாஸ்ட் ஓவர்னா தேர்ட் அம்பையர் இருக்கே. என்னமோ எனக்கு இந்த கிரிக்கெட் மட்டும் பிடிக்கவே பிடிக்காதடா. ஏனா கையில பால் வச்சுக்கிட்டே நோ பாலுங்கற. மூஞ்சே பாரு. அண்ணாச்சி, இந்த மணி எங்க காணோம் பிஸ்கட் போடுறதுக்கு? அட போப்பா, நானே தேடிட்டு இருக்கேன். நீ வேற. இல்ல நரி. என்னையா? இந்த அனுஷ்காக்கு என்ன வயசு இருக்கும்? பாத்தியா, அண்ணாச்சிக்கு அனுஷ்கா கேக்குது. ஒரு உண்மையை தெரிஞ்சலான்னு விட மாட்டாம இருக்கேன். ஏல, நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ல ஷூ போடாம அனுஷ்கா உன்னை விட ஹைட்ல. அனுஷ்கா அக்கா வலிவுல காலையிலே வந்துட்டானுங்க. அனுஷ்கான் பேசுறது கேட்டிருப்பாளோ? அண்ணாச்சி, இவ்வளவு பிரச்சனையான ஆளா இருக்கியே, இந்த பால்வாடி ஆயாவ எங்க பிடிச்ச? பால்வாடி ஆயாவா? யார சொல்றான்? ஏல, இது என் பொண்டாட்டில தரகம் பார்த்த வேலை. தரகனா? பொண்ணு பார்க்க போகும்போது 6 அடியில் அனுஷ்கா மாதிரி இருப்பான்னு சொன்னா நம்பி போனேன். 5 அடி அகலமா இருப்பான்னு சொல்லல. புரோக்கரை நம்பி ஏமாந்துட்டேன். என்ன சிரிக்கானுங்க? நம்ம நிலைமை ஊரே சிரிக்கிற மாதிரி. ஐயோ, அண்ணாச்சி ரொம்ப சோக மாட்டாருண்ணே. அண்ணாச்சி குஷிப்படுத்துமே கண்கலங்கிட்டாரா? ஒன்று பண்ணலாம். நான் ஒரு புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன்ல,
அதுல வர போட்டோ எடுத்து குச்சிப்படுத்துவோம். வா 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 அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி. அட வாங்க அண்ணாச்சி. செல்ல எடுனே போடுங்க. இது வேற என்னமோ அனுஷ்கா கூடவே போட்டோ எடுக்கிற மாதிரி ஃபிலிம் கட்டுறானு பாரு போடுறேன். என்ன ஒரே கருப்பா இருக்கு. என்னப்பா இருட்டா இருக்கு. ஓ அண்ணாச்சி முச்சியா. கடைசி ஒரு தடவை வச்சிருக்கீங்க. இதை பாரு எப்படி எடுத்துருக்கேன் பாரு. எங்க இரு நான் வந்து பாக்குறேன். இல்ல நம்ம ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவுல பாய்லருக்கு பக்கத்துல புகையா நிக்க அது என்ன காட்டு. இல்ல பாய்லருக்கு எவனும் சாம்பிராணியே ஒரு கிலோ அள்ளி போட்ட மாதிரிலாம் புகையா நிக்கி. இது புகையா எங்களுக்கு ஒண்ணு தெரியலப்பா. இல்ல ஆமா அதுக்குள்ள எங்க போச்சு? அனுஷ்கா போட்டோ இருக்கா? இதுல அனுஷ்கா போட்டாலும் வராதுல. சார் சார் என்ன தெரியுதுங்களா சார்? அன்னைக்கு உங்க கூட வீட்டில் இருந்தேனே சார். கூடவே அன்னைக்கு நான் வந்தனே. முழு நேரம் உங்க கூட இருந்தேன் சார். சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? தொடாது தொடாது. நான் எடுத்துக்கிறேன். எனக்கு உதவி செய்ய வேணாம். நான் எடுத்துக்கிறேன். சார் ஆளே மாதிரி போயிட்டீங்களே சார். டோன்ட் இன்டர்ஃபியர். ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். மேடம் இன்னைக்கு எங்கே போகிறோம்? இன்னைக்கு செத்த காலேஜ்ல ட்ராப் பண்ணுங்க. செத்த காலேஜா? உயிரோடு இருக்கிற ஒன்று கூட தொடர்பில் இருக்க மாட்டா போல. போரூர் வழியா போங்க. ஐயோ மேடம் போரூர் வழியாக வேணாம். நான் வேற வழியாக கூப்பிட்டு போகிறேன். போகிறோம். ஐயோ சரவணா பார்த்து மெதுவா. வண்டி வந்து நான் மண்ணில் அறியா விட்றேன். உள்ள போற குழந்தைங்களை உட்காந்து பேச விட்றேன். பேசிட்டு கை வைக்கிற பூரா பிஞ்சுக்கடா. உசுறு கலங்கி உட்காந்துருக்கு. கொன்று வர்றா கொலகார பயிரெல்லாம் குழந்தைகளுக்கு வண்டி வர சொல்றாங்க. மேடம் நாம் ஏன் இங்கே வந்தோம்? ஒன்றும் இல்லை, நான் தான் இங்கே வர சொன்னேன். ஆல்வின், சரவணன். சார் குட் ஈவினிங் சார். வா சரவணன், வா வா வா. குட் ஈவினிங். என்ன சார் சூப்பு கிணத்துல தண்ணி தட்டிட்டீங்க? ஜலதரங்கம் மியூசிக். ஓ மியூசிக். அவ வெளியே போயிருக்கா. அவ ரூம்ல ஒன்று வெயிட் பண்ண சொன்னா. ரூம்லையா? போலாமா? ஓகே சார், வரேன் சார். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்து விடுறேன். சாப்பிட்டு கூட போறேங்க.